ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். வாவ், செம பிளானிங். என்ன மாமா பயங்கரமா பிளான் பண்றீங்க போல. டேய் யாருடா நீ? என்ன மாமா, என்ன தெரியலையா? டேய் நீ கிட்ட வந்துட்டீங்க மாமா. டேய் நீ தானே அவன், நீ தானே எனக்கு கடத்திட்டு போனவன். அதே வாய்ஸ் நீ தான். செம மாமா, கரெக்டா சொல்லிட்டியே. நான் கடத்திட்டு போனேனா? என்ன மாமா, நீ தானே வந்த? டேய் நீயா? ஆமா மாமா, நானே தான். என்ன மாமா, ஒத்த கண்ணாலே எல்லாத்தையும் பார்க்க முடியுதா? டேய் உன்னை தானே தேடிட்டு இருந்த. ஓ அப்படிங்களா மாமா, என்கிட்ட கேட்டு இருந்தா நானே அட்ரஸ் கொடுத்துருப்பனே. என்ன மாமா நீ இத்தனை மாசம் வேஸ்ட் பண்ணிட்டியே. என்னடா நக்கலா? அன்னைக்கு தொடர்நடைங்க மாதிரி என் கண்ணை கட்டி கை கால கட்டி வச்சு அடிச்சு வந்தானே, இன்னைக்கு உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. அப்படியாடா, வாடா. டேய் உன்ன. டேய் மாமா, ரொம்ப கொதிக்காது என்ன? டேய் மாமா, உன்னை அடிச்சு அடிச்சு ரொம்ப போர் அடிக்குது, அதனால திரும்பி பார்க்காம போயிடு. இல்ல நானே கொலை கண்ல இருக்கேன், அப்புறம் இன்னொரு கண்ணும் தெரியாது பாத்துக்கோ. என்னடா பயம் காட்டுறியோ? ஆள் தெரியாம மோதுற. ஆள் தெரியாம மோதுறனா? நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்ட கலடா? டேய் தேவையில்லாம என்ன சீண்டி பார்த்துட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஓ அப்படியே மாமா, சரிடா. டேய் என்னடா, யாருடா நீ? இங்க என்ன பண்ற? இது ஒரு நல்ல கேள்விதான். பட் என்னோட வீட்டுக்கே வந்து என்ன பார்த்து யாருன்னு கேக்குறதா கொஞ்சம் தப்பா இருக்கு மாமே. உன்னோட வீடா? அசோக்? அசோக் தான், அசோக்கே தான். எப்படி மாமா ஓ மச்சான்? வாடா என் அத்தை பெத்த மவனே. என்ன மச்சான், எல்லாரும் குடும்பமா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா மாமே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதான் மச்சான் நல்லா தெரியுதே. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் இந்த நிச்சயம் நடக்க போகுது தானே. எப்படி நடத்துறீங்கன்னு பாக்குறேன். ஏன் மாமா, உனக்கு இந்த நிச்சயம் பிடிக்கலையா? சும்மா சொல்லு மாமா. சரி விடு, நீ ரொம்ப வெக்கப்படுறன்னு தெரியுது. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா? மாமா, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் பிடிக்கல. நீ சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணிடு. மாமே, நானும் என்னென்னமோ பிளான் பண்றேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது மாமே. அதனால நீயே ஸ்டாப் பண்ணிடு, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும் பாத்தியா? ஆனா மாமே, இது உங்ககிட்ட சரியில்லை. பிளானிங்லாம் செம்மையா தான் பண்ற. ஆனா பிளான் பண்ணும்போது சுத்தி முத்தி யாருன்னா ஆளு இருக்காங்கன்னு பார்த்து தானே மாமே பிளான் பண்ணணும். அந்த அறிவு கூடமா இல்ல, இல்லைன்னா இப்படிதான் சொதப்போம். என் காதல் விழுந்தது, அதனால நீங்க தப்பிச்சிங்க. எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் பிடிக்கல, அதான். இல்லைன்னா தான் என்னடா வில்லனுங்க நீங்க, ஒரு பிளான் பண்ண தெரியுதா? ஏண்டா மண்டியில எதனா இருக்கா, இல்ல எனக்கு எதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டீங்களா? டேய் டேடி அடுங்க மாமே, ஒரு பிளான் கூட பண்ண தெரியல. நீங்க என்னடா வில்லன்? என்ன வில்லன்? இன்னையோட வில்லன் பதவிய ரிசைன் பண்ணிடுற, புரியுதா? டேய் என்னடா திமிரா? நிறுத்த மாட்டேன்னு நினைக்கிறியோ? நிறுத்தி காட்டுறேன்டா. அடி அறிவு கட்ட மாமா, நானும் அதை சொல்றேன். நிறுத்தி காட்டுடா, காட்டு. டேய் மச்சான் நிறுத்துறேன்டா. இந்த மாமா யாருன்னு அப்போ உனக்கு புரிய வைக்கிறேன். சும்மா களைச்சிட்டா இருக்க. டி லூசு மாமா, நானும் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். போடா பழாய்க்கிறேனா? அப்ப நீ டம்பி பேசாடா. உன்ன நம்மனா வேலைக்கு ஆகாது. சரி விடு, நானே பாத்துக்கிறேன். டேய் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? போடா. அப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல? டேய் யாராடா முடியாது? உன்னாலதான். என்னால முடியாதா? எப்படி நிறுத்தி காட்டுறேன்னு பாருடா. வேண்டா, நிறுத்தி காட்டு. ஐ எம் வெயிட்டிங். கன்ஃபார்மா நிறுத்திடுவல, ஏதோ சொதப்பிட மாட்டியே. கரெக்டா பண்ணிடுவல மாமே. ஆனா உன்னை நம்ப முடியாது. சரி ஒரு டைம் நம்பி பாக்குறேன். என்ன பிளான் பண்ணீங்க? பொண்ணு மாப்பிளை
கடத்தல் தானே? ஓட ஐடியா தான். பட் பொண்ணுக்கு என் தங்கச்சி, அவ மேல கைய வச்ச அப்புறம் உன் கை இருக்காத மாமே. என்ன புரியுதா? கை பத்திரம் மாமே. வரட்டா? டேய் மூணாவதுனே சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் முக்கியமான விஷயம், இங்க இருந்து யாராவது கஷ்டப்படுத்துன உன் உயிர் உன்னது இல்ல. புரியுதா மாமே? பார்த்து நடந்துக்கோ. புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் மாமா கண்ணு கண்ணு பத்திரம். டேய் அழகை, உன் மொழியே சரியில்லையே. அது சரி, நீ இவன் ஃப்ரெண்டு தானே, அப்ப அப்படிதான் இருப்ப. இவன் பேச்சு கேட்டு எதுனா பண்ண அப்புறம் உனக்கு நடக்கிற சம்பவத்துக்கு நான் பொறுப்பு இல்ல. புரியுதா? அப்புறம் மாமா மறக்காம என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடு. என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ண, ஆனா யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. எதுனா முட்டாள் வேலை பண்ண அப்புறம் உங்களுக்கு சேதாரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. கரெக்டா பண்ணிடு. என்ன வரட்டா மாமே? This is my fucking game. So sweet. என்னடா அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு போறான். அப்போ அவன் தங்கச்சி தாண்டா தூக்குறோம். டீ முட்டை பையலே, அவனை பத்தி தெரியாம பேசாத. அவன் என்ன சிரிச்சுட்டே பேசிட்டு போறான்னு நினைக்கிறியா? அந்த சிரிப்புக்குள்ள எத்தனை காரணம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இந்த நிச்சயத்தை நிறுத்தி பாருடான்னு மிரட்டிட்டு போறான். டேய், அவன் சும்மா படம் காட்டிட்டு போறான். அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவன் தங்கச்சி நான் தூக்குறேன்டா. அவன் தங்கச்சி யாருன்னு மட்டும் சொல்லு. டேய் முட்டை பையன் மாதிரி பேசிட்டு இருக்காத. அவன் தங்கச்சி நீ தூக்குன, உன் கதையை மொத்தமா முடிச்சிடுவான். என்னோட நிலைமைக்கு காரணமே அவன் தான். நீ பத்த யாருன்னே அவனுக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒரு பொண்ணு கூட இப்படி நடந்ததுக்கு சின்ன போட்டு அவன் தங்கச்சினா டேய் இதுக்காகவே நான் தூக்குறேன்டா. அவன் சும்மா ஃபிலிம் காட்டிட்டு போறான். டேய் இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு வர? ஏன்டா சிரிக்க கூடாதோ? சிரிக்கிறான், ஆனா இப்படி சம்பந்தமே இல்லாம சிரிச்சிட்டு வரியே. ஒரு நேரம் அமைதியா இருக்க, ஒரு நேரம் கக்க சிரிக்கிற. எதுக்கு சிரிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்டா சிரிச்ச ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்ற. ஆமாடா, சிரிச்சா ஹார்ட்டுக்கு நல்லதுதான். சரி இப்ப என்ன ஓ மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது? ஓ, அதாவது இருட்லயும் இவ்வளவு வெளிச்சமா இருக்கா? ஆமா ஆமா, காரோட ஹெட்லைட் ஒளியே வேண்டாம். உன் முகத்துல இருந்தே நல்லா ஒளி வீசுது எட்டுன தூரம் வர. சரி ஒரே கார்ல போயிருக்கலாம்ல, இதுக்கு அப்பா கிட்ட இன்னொரு கார் எடுத்துட்டு வர சொன்ன? கொஞ்சம் வெளியே போறோம். வெளியே வா. எங்க? எங்கன்னு வந்து பாரு. வந்து பாக்கவா? டேய் அப்ப அந்த புள்ளிய பாக்க போறமாடா? டேய் இப்போ வா. ஆமாடா, இப்போதான். நைட் டைம்டா. இப்ப எப்படி? மார்னிங் பாத்துக்கலாம், நீ வீட்டுக்கு போ. டேய் இதெல்லாம் மிட் நைட்டடா. இன்னும் 1 ஹவர்ல ரீச் ஆகிடலாம். அது இல்லாம மார்னிங் வரை என்னால வெயிட் பண்ண முடியாது. ஜிவியை எப்பயே பார்க்கணும். ஜிவியை பார்க்கணும் முடிவு பண்ணதுல வந்து எத்தனை தடங்கள். ஃபிளைட் டிக்கெட் கேன்சல் ஆகிட்டு, அப்புறம் மார்னிங் தான் ஃபிளைட் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல டிக்கெட் ஃபுல். இன்னைக்கு போக முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா சடனா எல்லாம் நமக்கு சாதகமா வந்துட்டு அப்போவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவளை பார்த்தே ஆகணும்னு. அது அஜய் கிட்ட இருந்து மொபைல் வாங்கிட்டு வந்திருக்காரு. நைட்டு கூட ஜிவிக்கு கால் பண்ணவே இல்லை. நேரில் போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா சொதப்பிட்டு. அதான் இப்போ அவகிட்ட சொல்லவே இல்லை நான் வரேன்னு. சடனா என்ன அவ வீட்டுல பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? அதை பார்க்க ரொம்ப வெயிட்டிங்ல இருக்க. அதான் இப்போ வரை கால் பண்ணாம இருக்கேன். சப்போஸ் அவளை பார்க்க முடியலன்னா கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்டு அந்த புள்ள ரூமுக்கே போக போறியா? ஏன்டா அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா. வீட்டுக்கு வெளியே வர சொல்லி பாப்பேன்டா தூரத்துல இருந்து. அப்படி இல்லைன்னா மார்னிங் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பொண்ணு கேட்க போறியோ? கேட்ட என்ன தப்பு? ஆனா கேட்க மாட்டேன். அது சரி. சரி அந்த பொண்ணு வீடு தெரியுமா? அப்புறம் எப்படி? அஜய் கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டேன். அஜய் கிட்ட வாங்கிட்டியா? ஆமா, என்னன்னு சொல்லி வாங்கின? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு அசோக் பார்க்கணும்னு சொன்னேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே வந்து என்ன பாத்துக்கிட்டாருல்ல, அவர்கிட்ட அப்பவே சரியா பேச முடியல. அதான் அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு சொன்னேன். அஜயும் கூட வரேன்னு சொன்னான். நான் வேண்டாம், நீ அப்பா கூட போன்னு சொன்னேன். அப்பா தனியா வருவாருல்ல.
நீ அப்பா கூட போ, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் அவனும் கொடுத்துட்டான். அடப்பாவி, அப்படி சொல்லி அந்த புள்ளைய பார்க்க போற? அதுவும் தான், ஆனா ஃபர்ஸ்ட் அசோக் தான் பார்க்கணும். எனக்காக அங்க 1 வீக் கூடவே இருந்தாரு. எதுக்கு எனக்காக? எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. உனக்கு தெரியுமா தினேஷ், ஜீவிக்கு அப்பா இல்லையா? ம், தெரியுமே. தெரியுமா? எனக்கு நேத்து தான் தெரியும். உனக்கு எப்படி? எனக்கு எப்படின்னா, நீ தான் என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கியே. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அஜித் தான் சொன்னான். ஓ சரி. அசோக் கூட இப்பதான் மேரேஜ் ஆகியிருக்கு. அம்மா, தங்கச்சி, பொண்டாட்டி அவங்களாம் தனியா விட்டுட்டு எனக்காக அங்க வந்து இருந்தாரு. அதான் என் மனசுக்குள்ள என்னமோ போல இருக்கு. இதுக்கு அசோக் எனக்காக இப்படி எல்லாம் பண்ணணும்? எனக்கும் அசோக்குக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப எனக்கு அசோக் ஃபேஸ் சுத்தமா ஞாபகம் இல்ல. ஆனா அசோக் எனக்காக இதெல்லாம் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இப்படி எல்லாம் பண்றது பார்த்தா எங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தோணுதுடா. உண்மையாடா, நான் அசோக் இடத்துல இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா அவர் பண்ணிருக்காருடா. இதை நான் எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. அவர் பார்த்து பேசினா கொஞ்சம் தெளிவு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓ, புரியுது புரியுது. அதான் என்னைய கூட கூட்டிட்டு வந்திருக்க. தனியா போனா என்ன தப்பா நினைச்சுப்பாங்கன்னு கேடி. டிடி அப்படி இல்லடா, தனியா போக ஒரு மாதிரி இருந்தது, அதான். போறதெல்லாம் சரிதான். அந்த புள்ளைய பார்த்ததும் ஓவரா ரியாக்ட் பண்ணக்கூடாது. பார்த்தமா திருமணமான இருக்கணும். வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டு இருந்தா அப்புறம் அடிச்சு துரத்துடுவாங்க, பாத்துக்கோ. நீ வேற ஏன்டா, சும்மா பார்க்க தானே போறோம். சும்மா சும்மானு பார்த்ததும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போற. டேய், நான் தான் சொன்னல என் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு. ஆனா அவளை பார்க்கணும், அவ்வளவுதான். ம், பார்க்கலாம் பார்க்கலாம். எவ்வளவு தூரம் போகுதுன்னு. பாரு பாரு. அப்படியே எனக்கோ தோணாலும் அப்பகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். சொல்லாம கொள்ளாம லண்டனுக்கு ஓடி வந்துருவேன். அதையும் பார்க்க தானே போறேன். டேய் தினேஷ், அவங்க யாரும் நிக்கிற மாதிரி இல்ல. லிஃப்ட் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, பொண்ணுங்க இந்த டைம்ல. இது ஃபாரஸ்ட் ஏரியால. டேய், கார் ஸ்டாப் பண்ணாத. இப்படிதான் லிஃப்ட் கேட்கற மாதிரி வந்து கொள்ளடிக்கிறாங்க. பொண்ணுங்களை விட்டு லிஃப்ட் கேட்க வைக்கிறது. அப்புறம் நம்ம கார் ஸ்டாப் பண்ணதும் 5-6 தண்ணினுங்க வந்து நம்மள அடிச்சு போட்டு நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவானுங்க. அதனால நீ கார் ஸ்டாப் பண்ணாம போய்கிட்டே இரு. டேய், நம்ம கிட்ட என்ன இருக்கு கொள்ளடிக்க? சுத்தி காடா இருக்கு. உண்மையிலுமே ஹெல்ப் கேட்டாங்கன்னா நான் ஸ்டாப் பண்றேன். டிடி வேணாண்டா, ஸ்டாப் பண்ணாத. தேங்க் காட், நீங்களாவது கார் ஸ்டாப் பண்ணீங்களே. ஹலோ சார். சார், கொஞ்சம் எங்களை மெயின் ரோட்டை ட்ராப் பண்ணிடுறீங்களா? ப்ளீஸ் சார், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைடு சரியாக வண்டி வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் சார். சரி, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கேப்ல வந்தோம். சடனாக கார் ஸ்டாப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகல. டிரைவர் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தாரு, சுத்தமாக ஸ்டார்ட் ஆகல. என்ன ப்ராப்ளம் தெரியல. அது இல்லாமல் அங்கே சிக்னல் சுத்தமாக கிடைக்கல சார். யாருக்கோ கால் பண்ண முடியல. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், டவரே கிடைக்கல சார். கொஞ்சம் எங்களை மெயினில் ட்ராப் பண்ணிடுறீங்களா? சரி, கேப்ல வந்தேன்னு சொன்னீங்க, காரே காணாமே. சார், அங்க பாருங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி. அதில் தான் சார் வந்தோம். சிக்னல் கிடைக்கலையா? அதான் சிக்னல் கிடைக்குமான்னு மொபைல் பார்த்துக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். சார், கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ். வாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இவன் என்ன அந்த புள்ளைய பார்த்துட்டு வரான்? டேய், ரோட்டை பார்த்து வண்டி விட்டுடா. இப்பதாண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கோம். மறுபடியுமா? கௌதம், டேய் கௌதம். ஆ? டேய் கௌதம், என்னடா அது உனக்கு? அந்த பொண்ணு வச்சுக்கணும் முகமா பார்த்துட்டு வரா. ஐயோ கௌதம், இந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஏன் தோணுது? இல்ல இல்ல, இதெல்லாம் உன்னோட கற்பனை தான். கௌதம். சார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போறீங்களா? ஆமா, நீங்க எங்க போகணும்? சார், நீங்கள் எங்களை மெயின் ரோட்டில் இறக்கி விட்டுருங்க.
நாங்க அப்புறம் போய்க்கிறோம். பரவாயில்ல, எங்க போகணும் சொல்லுங்க, நான் ட்ராப் பண்ணிடுறேன். நைட் டைம் அதான். தேங்க்யூ சார். அசோக் இங்கே வெயிட் பண்ண வரேன்னு சொன்னாரு. ஆனா என்ன காணோம், எங்க போயிருக்காரு? மொபைல் வேற வாங்கிட்டு போனாரு. மீரா ஜெனி எங்க இருக்காங்க, எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஜெனிக்கு கால் பண்ணா லைனே போக மாட்டேங்குது. கரெக்டான டைமுக்கு வந்துருவாங்களா? பேசாம நானே போயிருக்கணும். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஜிவி இப்ப ஸ்டேஜுக்கு போக போறடே. எனக்கு என்னமோ நெஞ்சு படபடன்னு அடிச்சிட்டு இருக்கு. அபி நீ என்ன என்னோட ரொம்ப பயப்படுற? நான் தைரியமா தான் இருக்கேன், எதுவும் நடக்காது. இல்லடி, என்னமோ தெரியல, உன்னால ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியாது. இது மட்டும் நடந்தா நடக்காதுடி. எனக்கு என் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு, என்னை கஷ்டப்பட விட மாட்டான். நீ ஃப்ரீயா விடு, மனசு போட்டு குழப்பிக்காத. வா போவோம். ஆனா எனக்கு தான் உனக்கு தான் ஒன்னால. சரி வா, உன் அத்தை பொண்ணு அப்பவே கூப்பிட வந்தா, வர சொல்றாங்கன்னு போலாம். கவி இரு, நான் போயிட்டு மொபைல் எடுத்துட்டு வரேன். ஃபோன் எடுக்க போறியா? எதுக்கு? இல்ல கவி, நைட்டே ஜிஎம் கால் பண்ணலையா, சடனா இப்ப கால் பண்ணாருனா அதான் மொபைல் கையிலே வச்சுக்கலானே. அடியே இப்ப நீ ஸ்டேஜ் இருக்க போறடே. ஜிஎம் கால் பண்ணாலும் எப்படி பேசுவ? பேச முடியாதுதான், ஆனா மெசேஜ் பண்ணலாம்ல. இரு, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் ஜீவி இருடி வரேன். சிப்புல சின்னதா போய் நினைச்சிட்டு இருக்கா, எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவையானா ஃபோன் எடுக்க போறேன்னு போறா. இவ எந்த டென்ஷனும் இல்லாம தான் இருக்கா. ஆனா எனக்கு தான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரியே இருக்கு, என்ன நடக்க போகுதோன்னு. ஆமா, நம்ம வந்த நேரத்துல இருந்து மாப்பிள்ளை பையனை பார்க்கலையே. ஸ்டேஜில் தானே இருப்பாரு, எப்படி இருக்கான்னு பாப்போம். எப்படி இருந்தா என்ன, இவனை கல்யாணம் பண்ணிக்க மட்டும் சொல்லிட்டாலே, சும்மா பார்த்து வைப்போம். ஆத்தாடி இவ்வளா? விளக்கமாறு பண்றேன். ஐயோ ஆத்தா, கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறியா? ரொம்ப நேரமா காலைல நின்றுட்டு இருக்க, வெயிட் தாங்க முடியல. இந்த பச்சரியா இங்கே வந்துட்டாளா? இவகிட்ட வாங்கி கொடுத்தா ஊர் போய் சேர முடியாது, பேசாம போயிடுவோம். இல்ல இல்ல இல்ல, நம்ம எதுக்கு போகணும்? இப்பதானே வந்துடுச்சா, அன்னைக்கு தெரியாம இடிச்சதுக்கு என்ன பேச்சு பேசுனா? இது எனக்கான நேரம், இருடி வர. ஏய் என்ன விட்டா ரொம்ப பேசுற? நீ தாண்டி மண்ணு லாரி மாதிரி வந்து மேல மோதன. மேல வந்து இடிச்சது இல்லாம எனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குற? இவ்வளவு பேசுறியே, உன் மண்டையில மசாலா இருக்கா? நான் அன்னைக்கு தெரியாம வந்து இடிச்சிட்டேன், அதுக்கு என்ன கிழின்னு கிழிச்ச. இப்ப எதுக்கு என் மேல வந்து விழுந்தா? ஏய் என்ன இடிச்சதே இல்லாம என்னைய குறை சொல்லுவியோ? வழியில என்ன நகர சொல்ல மாட்டியோ? தண்ணி லாரி மாதிரி இப்படிதான் வந்து இடிப்பியோ? எது நான் வந்து இடிச்சனா? அடியே, நாங்க செவனே இருந்தேன், நீதான் கும்பலாத எரும மாடு மாதிரி வந்து மேல மோதன. பொடி குட்டி சத்தா. மேடம் மட்டும் எப்படி பேசுறீங்களா? வடா பழம் தானே பேசுற நீ. வடா பழம் பேசுனா நான் வாடி பொடி தானே பேசுவேன். என்னடி அடியே வெள்ள போட்டான்? என்னடி நான் இவளை அடிச்சாலும் இவதான் என்ன திட்டுவாளாம், இவ என்ன அடிச்சாலும் இவதான் திட்டுவாளாம். இது நல்ல கதையா இருக்கே. இந்தாடி நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், உன் மூந்தி பார்த்தா 10 அடி தள்ளி போயிருப்பேன்னு. நானும் பிளான் பண்ணி உன்னை இடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. வழி அடிச்சு நிக்கணும். ஏமா உன் கண்ணு ரெண்டு அவிஞ்சு போச்சோ? ஏன் உன்னால பார்த்து வர முடியாதா?
இவளே வந்து இடிப்பாளாம், அப்புறம் இவளே என்ன பிடிச்சி திட்டுவாளாம். இது நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. இவளே வந்து இடிப்பாளாம், அப்புறம் இவளே என்ன பிடிச்சி கிளிப்பாளாம். இது நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. டேய் தனிதானே, நான் படுக்க செவனியா தான் வந்துட்டு இருந்தேன். நான் வர வழியில நீ தான் குறுக்கு வந்த. நானும் திரும்பி தான் வந்திருப்பேன். எனக்கு தெரியும்டா. என்னடா என்ன ஃபாலோ பண்றியா? அதான் நான் போறதுக்கு வந்து நிக்கிறே. இப்போ கூட நான் வருவேன்னு தெரிஞ்சுதானே நான் போற ரூட்ல காட்டேறுவ மாதிரி குறுக்கு வந்தேன். ஒரு அழகான பொண்ணு பாத்துற கூடாதே. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர வேண்டியது. எது ஃபாலோ பண்றேனா? அதுவும் இந்த மூஞ்சிய? ஆமா, இந்த அம்மா பெரிய அழகு ராணி. நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாலும் இந்த அம்மா போற இடத்துல ஃபாலோ பண்ணி போயிட்டு இடிக்கிறோம். பொடி குந்தாணி வந்துட்டா. ஃபர்ஸ்ட் வாய குறைடி, வருங்கால புருஷனுக்கு நல்லதில்ல. இப்படியே வாய் பேசிட்டு இருந்தா வச்சுக்கான், கல்யாணம் பண்ண அன்னைக்கு துண்டக்கான துணிகளான ஓடி போயிடுவான். போட கருங்கறங்க, நீ போய் வாயை கோயடா. இல்ல தாடிக்கு நன்னிக்கே உன் பொண்டாட்டி பால்ல பாயசம் கலந்து கொடுத்து உன் கதையை முடிச்சிடுவா. இஞ்சி தின்ன குரங்கு, குடி காட்டு வெள்ள பண்ணி, போடா நாயே, குடி பேய, பிசாசே, காட்டேரி, செருப்பு பியோண்டா. பல்ல உடைப்பேண்டி, உன் வீட்டுல அன்னப்பண்ண வர, உன் தலையில இடி விழ, வீணா போயிடுவேடா. நீ விளங்காம போயிடுவேடி. உனக்கு எய்ட்ஸ் வரும்டா. எனக்கா? ஜிடி போன் எடுக்க இவ்வளவு நேரமா? கவி போனை காணோடே. எங்க வச்சுனே தெரியல. ரூம் ஃபுல்லா தேடிட்டேன், கிடைக்கல. அதான் டைம் ஆகிட்டு. போன் காணாமா? ரூம்ல தான் இருக்கும். நீ சரியா பாத்துக்க மாட்டேன். சரி வா அப்புறம் பாத்துக்கலாம். இல்லடி, நான் நல்லா பாத்துட்டேன். ரூம்ல போன் காணோம். சரி உன் போன் கொடு, கால் பண்ணி பார்க்கலாம். அடியே டைம் ஆகுதுடி. நீ என்ன போன் காணோம்னு சொல்லிட்டு இருக்க? போன் இருக்கட்டும், அதான் வந்து பாத்துக்கலாம். அதனால என் போன் அம்மா கிட்ட இருக்கு. நீ வா. ஜிஎம் கால் பண்ணா என்ன? அப்புறம் வந்து பேசிக்கோ. நீ ஃபர்ஸ்ட் வா. டேய் தண்ணிக்கனே தள்ளு. போறவங்களுக்கு வழிய விட்டு நில்லு. இப்படி வழியில அடிச்சு நின்னா அப்படி எப்படி போக முடியும்? டேய் இவ்ள யார் பார்த்து சும்மா தண்ணி கண்ணு சொல்லிட்டு இருக்க? இந்தாடி மீரா தங்கச்சி, எப்பமா வந்த? தங்கச்சியா? என்ன திடீர்னு தங்கச்சின்னு சொல்றா? டேய் முண்டா, இவள யாரமா அங்க தான் இருக்க. எப்ப வந்து கேக்க? இந்தாடி தண்ணி லாரி உன்கிட்ட கேக்கல. சரி தள்ளு. டேய் தண்ணிக்கனே, தண்ணி வரேன்னு சொன்ன மூஞ்சி பஞ்சர் ஆகிடும். சிப்பே உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? தங்கச்சி நீ எப்போ வந்த? இன்னும் உள்ள இருந்து வர முன்னாடி வந்துட்டியோ? ஏன் ஜெனிக்கு கால் பண்ணா லைனே போகல? சரி வா. ஜிவி, இது யாருன்னு தெரியுமா? தெரியலையே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. அப்புறம் என்ன உன்னை உரிமையோட வான்னு சொல்றா? தெரியலையே. என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? டைம் ஆகுது வா. டேய் தண்ணிக்கனே, யார் பார்த்து வான்னு சொல்ற? உன்னை விட்டா செவல பிஞ்சிக்கோ. என்னடா தண்ணிக்கனே போற மாதிரி வந்து கிட்னாப் பண்றியா? கிட்னாப் பண்றனா? இந்தம்மா முடி அதிகமா இருந்தா மூளை இருக்காதுன்னு சொல்றது உண்மைதான் போல. தங்கச்சி அவ கடற்கரை அரை லூசு, நீ வாமா. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு தேவலாம என் ஃப்ரெண்ட் திட்டிட்டு இருக்கீங்க? யாரா? நானா? ஆமா, யார் நீங்க? எங்க கூப்பிடுறீங்க? தங்கச்சி என்ன பார்த்து என் கண்ணை பார்த்தா யாருன்னு கேக்க? ஆமாண்டடியா, உன்னை பார்த்து உன் கண்ணை பார்த்து கேட்காம உன் மண்டை பார்த்து கேட்பாங்க. தங்கச்சி என் மேல கோவமா இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன பார்த்து யாருன்னு கேப்பன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த கண்ணை பாருமா, கண்ணை பாரு. என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியே? ஏன் எருமை, உன் கண்ணை நான் யாருன்னு எழுதி வச்சிருக்கியோ? அப்படியே எழுதி வச்சிருந்தானோ அதை படிக்க எங்களுக்கு டைம் இல்ல. நாங்க போயிட்டு வந்து ஆறாம உட்காந்து படிச்சுக்கிறோம். சரியா? தள்ளு. தங்கச்சி சரி விடு, நீ சொன்னதெல்லாம் மன்னிச்சிட்டேன். டைம் ஆகுது, நீ வா. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்ன மசம் நின்னுட்டு இருக்க? வாமா. டேய் தண்ணிக்கனே, அதுக்கு தான் ஓவரா பேசக்கூடாது சொல்றது. எங்கேயே போயிட்டு ஓவரா பேசிருக்க. அவன் மண்டை கவுத்துக்க. தண்ணிக்கனே எடுத்து உன் மண்டை மேலே போட்டுருக்கான். அதான் இப்படி மண்டை கலங்கி சுத்திட்டு இருக்க. அச்சோ பாவம், யார் பெத்த பிள்ளையோ இப்படி பைத்தியமா சுத்துதே. தங்கச்சி சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. ஏய் ராஜுபாய், நான் உன்னை எங்க தேடிட்டு வரேன். நீ என்ன அங்க வந்து ஹாயா வாய் பழந்து நிக்க? டேய் எருமை, ஒன்னதான்டா. மதியங்க என்னாச்சு உனக்கு? என்ன காத்து கவர் படிச்சிட்டு இருக்குமோ? டாக்டரே. டேய் எருமை,
எத்தனை நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்கேன்? என்ன கடன் பண்ணிட்டு இருக்கியோ? போய மூடு மாடே. கொசுவோட குடும்பமே உன் வாய்க்குள்ளதான் இருக்கு. மதி எங்கடா? அவன் இங்கதான் எங்கடா இருப்பான். டாக்டரே, டாக்டரே, என்னடா? டாக்டரே, பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்க்கலதான், அதுக்குன்னு அவன் என் தங்கச்சிடன் ஆக்கிடுமா? இல்ல நான் தான் அவன் அண்ணன் ஆக்கிடுமா? கிளிக்கு ரக்கம் முளைச்சிடுச்சு டாக்டரே, முளைச்சிடுச்சு. அதான் பறந்து போய்விட்டது. நீ பைத்தியம், என்னடா உழைத்து இருக்க? நான் வளரல டாக்டரே, வளரல. என்ன பார்த்து, என் மூஞ்ச பார்த்து யாருன்னு கேட்டு என் நெஞ்சில இடிய இறக்கிட்டா டாக்டரே, இறக்கிட்டா. என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடா டாக்டரே, ஏன் டாக்டரே. டே ராஜுபாய், நான் நினைச்ச மாதிரி இது காத்து கருப்பு அடிச்சிச்சு போல. உனக்கு வேப்பல அடிக்கணும்டா. டாக்டரே, சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருக்கு, எங்க முறையிடுறது? அடி சாம்பம் அவனே, ஹாஸ்பிட்டலுக்கு வாடா, நானே தச்சு வர்றேன். எரும மாட்டு பையலே, என்னடாச்சு? எதுக்கு சம்மந்தமா பேசிட்டு இருக்கா? அதான் டாக்டரே, என்ன பார்த்து யாருன்னு கேட்டு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாலே. அடி பெண்ணம் அவனே, உன்னை சாம்பு அடிச்சிடுவேன். யார் பார்த்து யாருடா தெரியலன்னு சொன்னது? வேற யாரு? மீரா தான். மீரா என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டா டாக்டரே, கேட்டுட்டா. மீராவா? மீரா வந்துட்டாங்களா? வந்துட்டா. எப்ப வந்தன்னு கேட்டதுக்கு தான் நீங்க யாருன்னு கேட்டுட்டு போற டாக்டரே. யாருன்னு கேட்டுட்டு போறாளா? அடே நீயுமாடா? அப்போ அது மீரா இல்லடா. போடா லூசு டாக்டரே, எனக்கு தெரியாது என் தங்கச்சியா? அடி என்ன பண்ணி, உனக்கு தெரியும்டா, ஆனா அவளுக்கு தெரியாது. ஏன்னா அது மீரா இல்ல. அது யார் தெரியுமா? மதியோட அத்தை பொண்ணு, அசோக்கோட தங்கச்சி ஜீவி. என்ன ஜீவியா? ஆமா மாடே, ஜீவி தான். நீ தான் பார்த்தது இல்ல? ஜீவியும் மீரா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே மாதிரி இருக்காங்களா? அடே எனக்கு தலைலாம் கிருகிருன்னு சுத்துதுடா. அப்படிக்கா புடிச்சு கொஞ்சம் என்ன உட்கார வை. அடே அடே, இதுக்கே ஷாக்கான எப்படிடா? இனிமேல் தான்டா மெயின் மேட்டரே இருக்கு. என்ன மெயின் மேட்ரு இருக்கா? அடே என்னடா இதுக்கு விழுந்துட்டா? என்னடா நடக்குது இங்க? எனக்கு அட்டாக்கே வந்துட்டு போலடா. டேய் அண்ணா, இதுக்கு முந்தி உருள வச்சிட்டு இருக்க? டேய், எல்லாரும் இங்க தான் பாக்குறாங்க. கொஞ்சமாவது சிரி. டேய் அண்ணா, அந்த சைடு கொஞ்சம் திரும்பி பாரு. டேய் என்னடா, இது சொன்னாலும் காது வாங்காம இருக்க? அண்ணி? சொல்லு மித்ரா. அதோட அண்ணி, ரொம்ப நேரமா எங்க அண்ணன் உங்களை கூப்பிட்டு இருக்கானா? நீங்க திரும்ப மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அதான் மித்ரா, எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்க? கூப்பிட்டாரா? சாரி, நான் கவனிக்கல. என்ன கூப்பிட்டீங்களா? டேய், உங்ககிட்ட தானே கேக்குறாங்க. உங்களை தாங்க. என்ன கூப்பிட்டீங்களா? டேய், திரும்பி பாருடா. ரொம்ப நேரமா அண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்து பதில் சொல்லு. மீரா, இவனா?